சாக் அப்படின்றத நம்ம போடுறோம் அப்படின்னா என்னன்றது உங்களுடைய கேள்வி ஒரு மனசில். நேற்று நான் இதை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தபோது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம தமிழ் எவ்வளோ ஒரு உன்னதமான மொழி. இப்போ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்றது வந்து ஒரு டேர்ம். அது அப்படியே நம்ம தமிழில் மாற்றணும்னு சொன்னால் விளையாட்டு மருத்துவம்னு இருக்கும். விளையாட்டு மருத்துவம்னா விளையாட்டுக்கான மருத்துவம்னு கிடையாது. ஆக்சுவலாக அதை அப்படியே மாற்ற முடியாது. இது வந்து இதில் இருந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாட்டு திறனை மேம்படுத்தும் மருத்துவம். ஒரு விளையாட்டு வீரர் இருக்காருன்னா அவரை தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கிறதுக்கான மருத்துவம். ஏன்னா ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இன்ஜுரி நடக்கும். அந்த இன்ஜுரியை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஒரு இன்ஜுரி வந்தால் அதை இது பண்ணணும். இது விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இது பொதுமக்களுக்கும் சேர்த்து தான். ஒரு விளையாட்டு வீரருக்கு நடக்கிற அதே இன்ஜுரி ஒரு காமன் மேனுக்கும் நடக்கலாம். அவங்களுக்கும் அந்த இன்ஜுரி ப்ரிவென்ஷனும், அந்த இன்ஜுரி நடந்துருச்சுன்னா அதில் எப்படி அதுலேருந்து மீண்டு வரதுங்கிறத சிறப்பாக செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சென்டர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மேற்கொள்கிற சிகிச்சை முறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கீஹோல் சர்ஜரி மாதிரி ஒரு சின்ன ஒரு துளை மூலமாக சிகிச்சை பண்ணி ஏறக்குறைய இயற்கையாக அவங்களுக்கு எப்படி அந்த தசைகள் திசுலாம் இருக்குமோ அது அப்படியே வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் இந்த சிறப்பு குழுவுடைய வழிமுறை. ஸோ இந்த விழாவுக்கு அவருடைய டைமை ஒதுக்கி வருகை தந்த மிஸ்டர் சாய் கிஷோர், இந்தியன் கிரிக்கெட்டர், அவரை வருகிறேன் வரவேற்கிறேன். ஏன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இந்த ஸ்போர்ட்ஸ் அட்வான்ஸ்ட் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப பெருமையாக உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நமக்கு எல்லாருக்கும் மொபிலிட்டி, அதாவது நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். செய்கிறோமான்றது ரெண்டாவது விஷயம். அந்த செய்யறதுக்கு முதல்ல உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படணும். இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பெரிய பாடத்தை அந்த 3 வருஷம் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்டில் எல்லாருக்கும் உடல் பருமன் அதிகமாகி வெளியே விளையாட முடியாமல், நடக்கக்கூட முடியாமல் வீட்டிலே இருந்து அந்த பருமன் அதிகமாகி எல்லா ஜாயிண்ட்டும் ப்ராப்ளம் ஆகி இன்றைக்கி அதோட கான்சிக்வன்சஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி அதோட ப்ராப்ளத்தெல்லாம் பார்க்குறோம். நடக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ஸ்டெராய்ட்ஸ்னால நிறைய ஜாயிண்ட்டுகள் டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி பல ப்ராப்ளத்தை நம்ம இன்றைக்கி அது நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ ஸ்போர்ட்ஸுன்றது என்னது? எல்லா ஏஜ் குரூப்லேயும் ஸ்போர்ட்ஸுன்றது ஒரு முக்கியமான விஷயம். முதல் 15 வயசு ஸ்கூலில் இருக்கிற பசங்க ஓடுறது, ஒடியாடுறது ஒரு வரமுறையே இல்லாமல் விளையாடுவாங்க. சில பேர் அகாடமியில் ஜாயின் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி விளையாடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற இன்ஜுரிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷோல்டர், நீ இன்ஜுரிஸு, வளர்கிற எலும்புக்கான இன்ஜுரிஸ்லாம் வருது. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காவேரின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த பேஷண்ட்டை க்ளீனாக எக்ஸாமின் பண்ணுறோம். அந்த அப்பா அம்மாவோட பயத்தை போக்குறோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரினால் வர்ற விஷயங்களுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டை டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள பேக் டு ஆக்ஷன் கொண்டு போகிறோம். இதுதான் எய்ம். இப்போ காமனஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லைட். ஸோ காமனஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள், நீ ஜாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நடக்கிறதாகட்டும், ஓடுறதாகட்டும், முடியாததாகட்டும், சின்ன ப்ராப்ளத்தை நம்ம இக்னோர் பண்ணுறதுனால வர ப்ராப்ளத்தை பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. 3வது ஜாயிண்ட் காமனாக இருக்கிறது வந்து ஆங்கிள் ஸ்ப்ரிங். நடந்து போகிறதுனாலையோ ஒரு படிக்கட்டில் ஸ்லிப் ஆகிறதுனாலே வர இன்ஜுரிஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்னோடனே சர்ஜரின்ற ஒரு கான்செப்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா அதில் முக்கால்வாசி ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கன்சர்வேட்டிவ், அதாவது சிம்பிளான ட்ரீட்மெண்ட் லைக் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், கொஞ்சம் ரெஸ்ட்டு, இதெல்லாம் கொடுத்து ஒரு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த இன்ஜுரிஸை ட்ரீட் பண்ணிடலாம். சில இன்ஜுரிஸ் வந்து டெஃபினெட்லி ரெக்வயர்ஸ் சம் சார்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன், அதாவது ஒரு சின்ன கீஹோல் சர்ஜரியோ இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்டர்வென்ஷனோ பண்ணி அந்த ஜாயிண்ட்டை திருப்பி நார்மலாக அனடாமிக்கல், முன்னாடி சொன்ன மாதிரி அடிப்படுறதுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான் எய்ம் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அப்போ தான் அது நார்மலாக வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காரில் ஒரு சின்ன டயரில் ப்ராப்ளம் சார், ஒரு வீல் லூஸாக இருக்குது, நம்ம அதோடு எடுத்துகிட்டு முதல்ல போக மாட்டோம். ஸோ உடனே அதை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி ஒரு காரை அன்றைக்கி ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்றது லெஸ் அவேர். அதுக்கு தான் மிஸ்டர் சாய் கிஷோர் உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கான காரணம் என்னென்னா, இதை பற்றி அவேர்னஸ் முதல்ல அவங்களுக்கு தெரியணும்.
ஒரு இந்த இன்ஜுரினால லாங் டேர்மில் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸோ இல்லை விளையாடுறதே விடுறதோ அந்த அந்த மோட்டிவேஷனே போகிறதோ வரக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டோட ப்ரைமரி எய்ம். For being accepting to be the chief guest for this function. Thank you, Shaq. I also thank my all senior consultant orthopedic colleagues. Really, it's a proud moment to get all of them together here. Dr. Ravi, Dr. Bharani, Dr. Dinesh, Dr. Mukund, everyone who are all doing a human service in the field of orthopedics, sports injuries and rehabilitation in Kaveri Group of Hospitals. One of the strength of Kaveri is the quality of the doctors we have, who always excel, want to provide the best to the patient, and also very, very skilled. Thank all of you. And as far as the sports injury is concerned, I was in the UK for 15 years. Sports injury is very, very common because the sports is the part of everyday life in the school and in the work everywhere. Usually the football players, rugby players, the sports injury season training injury agum. That season over 4 to 5 months is very, very important for them. They will say, doctor, edavadhu panni enak sari panni kodunga, enak indha season vilayadano. Ena romba romba important avukku. Suppose if they miss the season, he or she will be replaced by someone else, and for the next season they won't get a chance. So they'll say, I have to play this season. So we have operated in UK. The people just before 2 months before the season, ACL reconstruction, Bangkok repair, and they go back and play. And even suppose if it doesn't need surgery, a cortisone injection or something, because it's very, very important for the sports person to remain active during that period of life. That 5 to 6 years is very, very important. But what Indian society, they come with injuries, particularly young children. And when we say, when many times the parents will ask the doctors to say, Doctor, I'm a cricket or I'm sorting everything. So even before the boy comes into the clinic, the parents சொல்லுவாங்க, நீங்க சொல்றப்ப நான் சொல்லுவேன் டாக்டர், நீங்க ஸ்போர்ட்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. And if you tell that to the young boy, aspiring cricketer, he will be crying in the clinic. எப்படியா என்ன சரி பண்ணி அனுப்பிச்சிடுங்க டாக்டர், எனக்கு போகணும், A division போகணும், எனக்கு செலெக்ஷன் இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. So initially as a society we have, my own grandfather, village, he is a farmer. அங்கே போய் எவ்ரி ஏப்ரல் அண்ட் மே போகிறப்ப நாங்கள் கசின்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு ரப்பர் பாலில் கிரிக்கெட் விளாடுவோம். அப்போ அவர் சொல்லுவார், எதுக்கு ஒய் டு யூ ப்ளே கேம்ஸ், he used to tell us that is not going to bring food to the table. அது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறது, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு. So there are so many factors which discourage young people to get into sports in India, but it is changing. Dr. Ravi சொன்ன மாதிரி turf cricket, turf football, everything is becoming popular, all for good reasons. If there is a sports injury, say many times the sports injury ஒரு young child, active fit child வரப்போ அவங்க மதர் கேட்பாங்க, சார் அவன் அடிக்கடி உழுந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு எதுவும் போன் வீக்னஸ் இருக்குமா, அதை டெஸ்ட் பண்ணுங்க, சாஃப்ட் போன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நான் யூஸ் டு டெல், யங் பீப்புள் ப்ளே, யங் பீப்புள் ஃபால், தே வில் ஹாவ் இன்ஜுரிஸ், டசன்ட் மேட்டர். As a doctor, as a society, we have to encourage them to get back to their normal life so that they continue to enjoy the sports and remain fit. நம்ம ஸ்போர்ட்ஸ் சென்டரோட நீங்கள் வரத்துக்கு முன்னாடி டாக்டர் ரவி அவர்களோட பேசிட்டு இருக்கப்போ என்ன வாட் இஸ் ஸ்பெஷல் நம்ம காவேரியோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ் ஆர்த்ரோஸ்கோபிக் சென்டர்னு பேச சொன்னார். ஒன்று அட்வான்ஸ் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இந்த cruciate ligament surgery has become almost standardized. Say globally, any good center you do, you get the same hamstrings quadruple graft, people get good results. But what difference it makes in the rehabilitation? So the advanced rehabilitation, the மாதிரி சர்ஜரி முடிஞ்சு 6 hours நடக்க வைக்கிறது, அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறது, அவங்க நிறைய பேர் அந்த ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அப்புறம் யூஸ்வலாக அந்த பேரண்ட்ஸ் அதை கேட்பாங்க, திரும்பி ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாமான்னு. எஸ், தே கேன் கோ பேக் டு த ஹோல் ஐடியா ஆஃப் த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டை ட்ரீட் பண்ணி
திரும்ப அவங்க வந்து பழையபடி அதே இன்டென்சிட்டியோட ஸ்போர்ட்ஸுக்கு திரும்ப போக வைக்கிறது தான் நம்மளோட ஆர்த்ரோஸ்கோபி சென்டரோட ஒரு யூனிக் ஃபீச்சர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் இன் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி, இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மிஸ்டர் சாய் கிஷோர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கிறது உங்கள் வழியாக தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்னால என்னென்ன இன்ஜுரிஸ் வருது, அந்த இன்ஜுரிஸ் எப்படி சிம்பிளான விதமான வழியில் மேலே மோசமாக்கிக்காம காப்பாற்றி சரி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சில பேர்னிங் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் ஒரு யங்ஸ்டருக்கு. இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 19 வயசு கீழே இருக்கிற ஒரு பையனோட அப்பாவோ அம்மாவோ அவங்க தான் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருந்தாலும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க வச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டி அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுன்றது தான் இந்த காவேரி ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட். ஸோ வடபழனியில் வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் டாக்டர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு, யூகே ட்ரெயின்டு, வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் மட்டுமே சர்ஜரி மட்டுமே ஒரு 30,000 சர்ஜரி மேலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிலாம் சொல்கிறப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணுன்றது தான் காவேரி ஹாஸ்பிட்டல் உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு உங்களோட கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. சாய் இருக்கிற எந்த விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கு சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ்ன்றது டெஃபினட்டாக வந்து அந்த விளையாடுற அந்த இண்டிவிஜுவலுக்கு காலத்துக்கு நல்லா இருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஸோ விளையாட்டு சொன்ன மாதிரி விளையாடுறதுனால சில இன்ஜுரிஸ் வரதான் செய்யும். அதை சரியாக விளையாடுறது ஒரு கோச்சோட வேலை. விளையாடுறப்ப சில இன்ஜுரிஸ் வர்றப்ப அதோட விளையாட்டை முழுக்க வைக்காமல், அதாவது முழுக்க போடாமல் அதுக்கான சின்ன ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு அந்த ஸ்போர்ட்ஸை வந்து திருப்பி அவங்க போய் விளையாடணும். ஒரு நல்ல பிளேயரை ஒரு சின்ன இன்ஜுரினால அந்த நாடோ அந்த டீமோ அந்த அந்த ஒரு ஊரோ அதுக்கு மிஸ் பண்ணாங்கன்னா அது பெரிய லாஸ் தானே. ஸோ அந்த பர்சனை திருப்பி அதே லெவல் 1 ஸ்போர்ட்ஸை கொண்டு போகிறது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட்டோட முதல் வேலை. அதிகமாக பவுலர்லாம் வந்து பவுலர் இருக்கிறாரு. சாய், நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் ஷோல்டர் இன்ஜுரிஸ் பார்த்துருக்கீங்க பவுலிங்கு? ரொம்ப ரெகுலர். ஏன்னா எஸ்பெஷலி கிரிக்கெட்னு வரும்போது பவுலர்னு இருக்கும்போது வந்துட்டு நிறைய ரொட்டேஷன்ஸ் இருக்கும் கையில். ஸோ சம்டைம்ஸ் ட்ரைனிங் வந்து சின்ன வயசுலேயே ஒழுங்காக பண்ணலன்னா அது வந்து ரெகுலராக வரும். இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் கிரிக்கெட் எஸ்பெஷலி வந்து ஃபிட்னஸ் கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. அதனால அந்த ஷோல்டர் இன்ஜுரிஸ் கிரிக்கெட்டில் நடக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் என்ன தான் சொன்னாலும் ஒரு அப்கமிங் கிரிக்கெட் இருக்குது, இதில் நாலேஜ் இல்லாதவங்க இப்போ சொல்லிச்சு நிறைய பேர் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ஸில் வந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த டிஎன்பிஎல்லேருந்துலாம் நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அண்ணா தாய் வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும்போது உங்களோட நல்லா கைடன்ஸ் கிடைச்சி அங்கேயும் திருப்பி வந்து கம்பேக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேகப்பந்துன்னு பார்க்கும்போது வந்து பவுலிங்னாலே ஜென்ரலாக பாடிக்கு வந்து அது நேச்சுரலான விஷயம் கிடையாது. அதுவும் வேகப்பந்துன்னு வரும்போது அது பாடியிலேருந்து நிறையா டிமாண்ட் இருக்குது அதுக்கு. ஏன்னா ஒரு 130-140 கிலோமீட்டர் நம்ம போடணும்னா அது பாடியிலேருந்து அந்த எக்ஸர்ஷன் ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை. ஸோ உடம்பு கண்டிப்பாக அடிப்படும். அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடி பண்ணி வைக்கணும். அங்கே தான் அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அதெல்லாம் வருது. ஸோ அதனால தான் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நிறைய இன்ஜுரி வருது. ஷோல்டர் ஜாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஜாயிண்ட் மாதிரி அது ஒரு சிம்பிளான ஜாயிண்ட் கிடையாது. இப்போ இடுப்பு எலும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்ல பந்து கிண்ணத்தில் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. மூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மடக்கி நீட்டுறது மட்டும்தான் ஒரு வேலை. ஆங்கிளுக்கும் அதே மாதிரி தான் 2 மூமெண்ட் தான் இருக்குது. ஆனால் ஷோல்டருக்கு அப்படி கிடையாது. 360 டிகிரி சுற்றுற ஒரு ஜாயிண்ட் அது. சாதாரண எலும்பு சுற்றி இருக்கிற தசைகள் தான் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் தசைகளை நம்பி இருக்கிற ஷோல்டர். அதனால தான் சாய் சொன்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன், அந்த ப்ரீ எக்ஸசைசஸ், விளையாடுறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் அந்த பவுலிங் பண்ணணும். அதை கரெக்டான ஆக்ஷனையும் பண்ணணும். ஸோ இது நிறைய ஃபேக்டர்ஸ் இதில் இருக்கிறதுனால தான் ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் ரொம்ப காமனான ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. அது வந்து சின்ன அந்த மூட்டு பொறுமையாக நழுவுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே இடிக்கிறப்ப சில தசைகள் கிழியறதாகட்டும், அது பேர் கஃப் டேர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ரொம்ப காமன். அதாவது விளையாடுறப்ப கூட அது பெருசாக தெரியாது. அவங்க வீட்டில் போய் நைட் ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் அந்த வலி தெரியும். அந்த வலி கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிடும். காலையில் எதிர்த்து திருப்பி அதே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் டேஞ்சரஸ். சின்ன பிரச்சனையே காலை பெண்ணை விளையாட ரெஸ்ட்டே கொடுக்காம, இந்த ஐடியாவே இல்லாமல் செக் பண்ணிக்காம அதை சரி பண்ணிக்காம விளையாடுறதுனால நாளை பெண்ணு அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப மோசமாகி அந்த விளையாட்டை விட்டுட்டு வெளியே வந்தால் தான் ஒரே வழின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் பர்டிகுலர்லி மோர் ப்ரோன் டு இன்ஜுரி வென் கம்பேர்ட் டு அதர் ஜாயிண்ட்ஸ். சார், விளையாட்டு துறையில் இருக்கிற மாதிரி தான் சினிமா துறையில் இருக்கிற ஸ்டெண்ட் கலைஞர்கள் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா?
ஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தவங்க ரொம்ப காமன் ஸ்டண்ட் இன்ஜுரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரோப்ஸ் பிடிப்பாங்க, பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய இன்ஜுரிஸ் ரொம்ப காமனாக இருக்கும். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்காவது கோச்சஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்கள வந்து ஆன் ஃபீல்டு விழுகிறது, இப்படி ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஒரு அப்ராடில் எடுத்த ஷூட்டை காட்டி அது அப்படியே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த வித அவேர்னஸோ எந்த விதமான ட்ரைனிங்கும் எதுவுமே கிடையாது. ஆன் ஃபீல்டு அவங்க பாடியை நம்பி, இவங்க சொன்ன மாதிரி பாடியை நம்பி இருக்கிற இன்னொரு ப்ரொஃபஷன் தான். ஸோ அங்கே ரிஸ்க் நிறைய இருக்குது, நிறைய இன்ஜுரிஸும் காமன் தான். அவங்களுக்கு அதுதான் சொன்ன மாதிரி வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது. இன்னைக்கு ரேட்டில் ஸ்டண்ட் மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே ஒரு ஆஃபீஸ் நீங்கள் போயிட்டு இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன்ஸில் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் திரும்ப வரும்போது டூ வீலர்லேருந்து லைட்டாக ஸ்லிப் ஆனால் கூட இந்த லிகமெண்ட் இன்ஜுரிஸ்லாம் நடக்கும். ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ், அதாவது எந்த வேலை ஸ்பெசிஃபிக்கும் கிடையாது. யாரு போனால் ஒரு ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் கூட ஒரு படி வேகமாக ஏறும்போது 2 படி மிஸ் பண்ணாருன்னா ஒரு லிகமெண்ட் டேர் ஆகுது ஏற்கலாம். ஸோ இன் ஜென்ரல் நம்ம பாடி ஃபிட்னஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். மசில்ஸு, லிகமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சஸ் வச்சுக்கணும். எந்த ஸ்போர்ட்னாலும் சரி அதுக்கான ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரீஹேப், அதாவது அந்த விளையாடுறதுக்கான ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக் கண்டிஷனிங் அதை நீங்கள் பண்ணிட்டு போகும்போது அதுலேருந்து டெஃபினட்டாக அந்த இன்ஜுரிஸை இன்னைக்கு டேட்டில் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. பட் இன்னமும் பெட்டராக பண்ணலாம், பர்ஃபார்மன்ஸையும் என்ஹான்ஸ் பண்ணலாம், என்டியூரன்ஸையும் இம்ப்ரூவ். இப்போ ஸ்டண்ட்ல நிறைய ரிஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டண்ட் யூனியன் நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு. அதுல ஏதாச்சும் நீங்க அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி அவேர்னஸ் கண்டிப்பாக அடுத்த பிளான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன், அதனால தான் நாங்களே சொல்லுவோம் ஸ்போர்ட்ஸ்னால் இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸை பியாண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம முதல் கட்டமாக அதில் தான் தொடங்குறோம். ஸோ இதுக்கப்புறம் படிப்படியாக மற்ற ஹை ரிஸ்க் ஜாப்ஸ், ஹை ரிஸ்க் ப்ரொஃபஷனல்ஸும் இதோட துறையோட இது வந்து எக்ஸ்ட்ரா